சுரேகா அன்னிலேருந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவெடுத்தா. அவள் உடம்ப பார்த்து எல்லாரும் கிண்டலும் கேலியும் பண்ணுறாங்க. ஏன் அவள் புருஷனே அவளை பார்த்து மதிக்கலைன்னு அவள் கண்டிப்பாக உடம்ப குறைக்கணும்னு ரொம்ப ஆர்வத்தோட எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தா. அவள் முதல்ல ஃபுட் கண்ட்ரோல் பண்ணி சாப்பாடை சாப்பிட்றத விட்டுட்டு காய்கறிகளை அதிகமாக சாப்பிட ஆரம்பித்தா. அவளுக்கு அந்த காய்கறியை சாப்பிட பிடிக்கலனாலும் தான் உடம்ப குறைக்கணும், அப்போ தான் தான் கணவனுக்கு அவளை பிடிக்கும்னு அதை ரொம்ப வைராக்கியமாக பண்ணா. இது மட்டும் இல்லை, அவள் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணவும் ஆரம்பித்தா. அது மட்டும் இல்லாமல் பார்க்குக்கு போய் காலையிலையும் சாயந்தரமும் ஜாகிங்கும் வாக்கிங்கும் பண்ணா. இது எல்லாத்தையும் விட அதிக நேரம் யோகாவும் பண்ண ஆரம்பிச்சா. அவள் உடம்ப குறைக்க அவள் பண்ணாத எக்ஸசைஸும் இல்லை, அவள் பண்ணாத யோகாவும் இல்லை. அவள் எவ்வளோ பண்ணி டயர்டானாலும் அவள் மட்டும் அவள் பண்ணுற முயற்சியை விடவே இல்லை. எப்படியாச்சு தான் நினச்சதை சாதிக்க அவள் வாழ்க்கையை தேடி ஓட ஆரம்பிச்சா. அவள் பண்ண எக்ஸசைஸு, யோகா, ஜாகிங், வாக்கிங் அது எல்லாமே அவளுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சு அவள் உடம்பும் கொஞ்சம் இளைக்க ஆரம்பிச்சா. அதுக்குள்ள சுந்தர் பிரீத்தி காசு கேட்டான்னு வீட்டில் யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்றதால ஒரு வட்டி வியாபாரியை பார்த்து பணம் வாங்க அவங்க தேடி வந்தான். கடனை உடனே வாங்கியாச்சு, பிரீத்தி கேட்ட காசை கொடுக்கணும்னு சுந்தர் ரொம்ப மும்முரமாக இருந்தான். எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 50 லட்சம் வேணுங்க. இங்க பாருங்க தம்பி, உங்களுக்கு நான் அவ்வளோ பணம் கொடுக்கணும்னா நீங்க சொத்து பத்திரம் ஏதாச்சும் கொண்டு வந்தீங்கன்னா அதை வச்சுட்டு கொடுப்பேன். அப்படியா? ஐயோ, சொத்தெல்லாம் எங்க அப்பா பேர் மேல இருக்கே. அப்பனா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, உங்க அப்பா கையால ஒரு ஷூரிட்டி சைன் மட்டும் வாங்கிட்டு வந்துரு, நான் உனக்கு பணத்தை கொடுத்துட்றேன். அதுக்கு எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரே. அப்பனா என்னால கூட உனக்கு பணம் கொடுக்க முடியாது தம்பி. ப்ளீஸ்ங்க, என்ன நம்புங்க. நான் உங்க பணத்தை திரும்பவும் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்து கொடுத்துருவேன். இங்க பாருங்க தம்பி, யாரை நம்பியும் நான்லாம் வட்டி வியாபாரம்லாம் பண்ண முடியாது. நான் மட்டும் இல்லை தம்பி, எந்த வட்டி வியாபாரியும் வாய் வார்த்தையில பணத்தை கொடுனா யாரும் தூக்கி கையில கொடுத்துட மாட்டாங்க. என்னால வாய் வார்த்தைக்கெல்லாம் உனக்கு பணம் கொடுக்க முடியாதுப்பா, நீ கிளம்பு அப்படின்னு சுந்தரை அங்கேருந்து வட்டி வியாபாரி போக சொல்லிட்டாரு. சுந்தர் என்ன பண்ணுறது தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்புனான். இங்கே மட்டும் இல்லை, சுந்தர் பணத்துக்காக நிறைய இடத்துலையும் ட்ரை பண்ணான். ஆனால் சுந்தருக்கு எங்குமே பணம் கிடைக்கல. மறுநாள் பிரீத்தியும் சுந்தரும் பார்க்கில் மீட் பண்ணாங்க. அப்போ பிரீத்தி சுந்தரை பார்த்து இப்படி கேட்டா, என்னடி பணத்தை கொண்டு வந்துட்டியா? இல்ல பிரீத்தி, நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் பணம் எங்கேயும் கிடைக்கல. என்னது, பணம் கிடைக்கலையா? அப்பனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னதுதான் உண்மை. அதெல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது. இங்க பாரு டியர், நீ எனக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாதான் நீ என்ன உண்மையா காதலிக்கிறேன்னு அர்த்தம். அப்பதான் நம்ம 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா உன் வழியை பார்த்துட்டு நீ போ, என் வழியை பார்த்துட்டு நான் போறேன். என்ன பிரீத்தி இப்படி எல்லாம் சொல்ற? நான் என்ன பிரீத்தி பண்ண முடியும்? திடீர்னு நீ 1 ரூபா 2 ரூபாவா கேட்ட, 50 லட்சம் கேட்ட. நானும் எப்படி உடனே அந்த பணத்தை ரெடி பண்ண முடியும்? உனக்காக ரெடி பண்ணலான்னு நானும் எத்தனையோ பேரை கேட்டேன், ஆனா யாருமே பணம் கொடுக்கல. நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? இங்க பாரு டியர், இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நான் கேட்ட பணத்தை நீ எப்படியாச்சும் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தினா நம்ம 2 பேரும் திரும்பவும் காதலிப்போம். அப்படி இல்லையா, இதோட எனக்கு குட் பை சொல்லிட்டு நீ கிளம்பு, நான் என் வழியை பார்த்துட்டு கிளம்புறேன். பணம் கொடுத்தினா உடனே நம்ம அடுத்த முகூர்த்திலே கல்யாணமும் பண்ணிக்கலாம். இல்லனா உன் வழி உந்து, என் வழி எந்து அப்படின்னு கோவமா சுந்தரை பார்த்து கத்திட்டு பிரீத்தி அங்கேருந்து கிளம்பிட்டா. அப்போ சுந்தர் தான் மனசில் இப்படி நினச்சிக்கிட்டான், என்ன இவ இப்படி சொல்லிட்டா? எப்படியாச்சு அந்த 50 லட்சத்தை நம்ம சம்பாதிச்சு அவ கையில கொடுத்து நம்ம காதலை நிரூபிக்கணும். பிரீத்திய என் லைஃப்ல இருந்து என்னால மிஸ் பண்ணவே முடியாது. அவ இல்லனா எனக்கு வாழ்க்கையே இல்ல. எனக்கு அவ ரொம்ப முக்கியம். அவளுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், வேணும்னா என் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு சுந்தர் தன் மனசுல நினைச்சுக்கிட்டான்.